ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜர்தோசி யூஸ் பண்ணி எப்படி லோட் ஸ்டிச் போடுறது அப்படின்னு தான் காட்ட போகிறேன். இப்போ இதுக்கு மேலே எப்படி ஜர்தோசி யூஸ் பண்ணி லோட் ஸ்டிச் கொடுக்குறதுன்னு காட்டுறேன். இப்போ இதுக்கு நான் கொஞ்சம் ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். லோட் ஸ்டிச் போடுறதுக்கு 0.7 சென்டிமீட்டர் அளவுக்கு ஜர்தோசி கட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஜர்தோசியை நான் ஸ்கேலில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இதுலேருந்து ஒரு ஜர்தோசி எடுத்து வச்சு காட்டுறேன். கரெக்டாக அந்த ஜீரோலேருந்து வைக்கணும். இப்போ இதில் வச்சு பார்த்தோம்னா 0.7 சென்டிமீட்டர் அளவுக்கு இந்த ஜர்தோசி இருக்குது. இந்த மாதிரி சேம் சைஸில் எப்படி ஜர்தோசியை கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் 32ல் பிகினர்ஸுக்கு நான் ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஜர்தோசியை எப்போவுமே ரொம்ப பர்ஃபெக்டாலாம் கட் பண்ண முடியாது. ஏதாவது 1-2 கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் நினச்சி நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்ம அதில் வந்துட்டு அவுட்லைன்லாம் கொடுக்கும்போது நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஜர்தோசி பார்த்திங்கன்னா இந்த ஹோல் வந்து நம்மளுக்கு கிளியராக கரெக்டாக தெரியணும். 2 சைடும் இந்த ஹோல் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம கட் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகி இந்த ஹோல் அடைச்ச மாதிரி வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை இன்னும் கரெக்டாக கட் பண்ணி விட்டுக்கோங்க. அதில் அந்த ஹோல் கிளியராக இருந்தால் தான் நீடில் அதுக்குள்ளே போகும். அதனால் கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஜர்தோசியை 0.7 சென்டிமீட்டர் அளவுக்கு நான் நிறைய கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி 0.5 சென்டிமீட்டர் அளவுக்கு 2 ஜர்தோசி கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி 0.3 சென்டிமீட்டர் அளவுக்கும் 2 ஜர்தோசி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஏன்னா இந்த கார்னர் நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்காக கட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி. இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இந்த ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் பீட்ஸுக்கான அயன் நீடில் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதே மாதிரி இதை ஸ்டிச் பண்ணுறதுக்கு நரம்பு தான் யூஸ் பண்ண போகிறேன். நரம்பு தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதனால் நான் நரம்பு யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இந்த நீடில் 0.3 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ண இந்த ஜர்தோசியை லோட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த நரம்பு வந்துட்டு ஒயிட் கிளாத்தில் தெரியாது. நீங்கள் டார்க் கலர் கிளாத் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த நரம்பு தெரியும். இப்போ இதில் இந்த ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு இப்படி கிராஸாக ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது இந்த கார்னர்ஸ்லாம் அழகாக கவர் ஆகும். இப்போ நான் பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அடுத்து 0.5 சென்டிமீட்டருக்கு கட் பண்ண ஜர்தோசியை இந்த த்ரெட்டில் லோட் பண்ணிவிட்டு ஸ்டிச் போடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ண ஜர்தோசி, அதாவது 0.3 சென்டிமீட்டருக்கு கட் பண்ண ஜர்தோசி மட்டும்தான் கீழே இருந்து மேலே ஸ்டிச் போடுறோம். அதுக்கு அடுத்தடுத்து போடுற ஜர்தோசி எல்லாமே மேலேருந்து கீழே அப்படி தான் வரணும். இப்போ நான் கீழேருந்து மேலே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் அதுக்கும் மேலே ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இப்போ இந்த ஜர்தோசியை லோட் பண்ணுறேன். இது வந்து 0.7 சென்டிமீட்டர் அளவுக்கு கட் பண்ண ஜர்தோசி. இதிலேருந்து நம்ம கீழே வரைக்கும் ஃபுல்லாகவே இந்த சைஸுக்கு கட் பண்ண ஜர்தோசி தான் லோட் பண்ண போகிறேன். இப்போ இந்த ஜர்தோசி வச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் மேலே போய் ஒரு ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு திரும்ப ஜர்தோசியை லோட் பண்ணோம். நம்ம இது வரைக்கும் பைப்பிங் த்ரெட்டை சுற்றி ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அந்த லைன் மேலேயே ஸ்டிச்சஸ் போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் அந்த ஜர்தோசி ஸ்டிச்சிங்க்கு அந்த மாதிரி லைன் போட்டு கரெக்டாக ஸ்டிச் பண்ண முடியாது. இந்த பைப்பிங் த்ரெட்டை எப்படி கவர் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பேஸாக வச்சு ஸ்டிச் போட்டுகிட்டே வர வேண்டியது தான். நான் இந்த கார்னர் மட்டும் எப்படி கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோவாக காட்டுறேன், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். யூஸ்வலாக நீங்கள் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்க்கும்போது ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்டாக நீண்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் இந்த மாதிரி லோட் ஸ்டிச் போடுறதுக்கு நீங்கள் அப்படி நீண்டு விடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜர்தோசி யூஸ் பண்ணி ரன்னிங் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா மட்டும் நீண்டு விட்டால் போதும். இதுக்கெல்லாம் நீங்கள் அப்படியே இந்த ஸ்ப்ரிங் வந்து டைட்டாக இருக்கும்போதே நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டால் தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும்.